உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது? நாட்டில் படி திட்டமானவராக நாம் வந்திருக்கிறோம். நாளை நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? உங்களே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹூவாமை, நான் யார்? எனக்குள் என்ன திறமை இருக்கிறது? எனக்கு ஒரு கவிஞர் இருக்கிறானா? எனக்கு ஒரு மருத்துவன் இருக்கிறானா? எனக்கு ஒரு பொறியாளர் இருக்கிறானா? எனக்கு ஒரு ராணுவ வீரன் இருக்கிறானா? என்ன திறமை எனக்குள்ள இருக்கிறது என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்ட பிறகு ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற பழக்கம் இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிரிக்கெட்டை நீங்க முறியடிக்க வேண்டிய யார் என்றால் யார்? தோனியை நீங்க முறியடிக்கணும், நீங்க டெண்டுல்கர் முறியடிக்கணும். அப்படியே உங்கள் பயிற்சி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த துறை வேண்டுமானால் தேர்ந்தெடுங்கள். உலக சாதனையாளர்களை முறியடிங்கள் நண்பர்களே. ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு, ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு உங்களால் விடைபெற விரும்புகிறேன். உலகத்தினுடைய மிகச்சிறந்த கால்பந்தாட்ட மைதானங்களில் அர்ஜென்டினா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அங்கே கால்பந்தாட்டத்திற்கு மிகவும் பிரபலமான ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஒரு மேடை இருந்தது. அந்த மேடையிலே ஒரு பெரிய ஹீரோ வந்தார். கால்பந்தாட்டத்தினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக அவர் இருப்பார். அவர் மேடைக்கு வருகிற போது மக்கள் ஒரே கூட்டம். அவர் வாழ்க வாழ்க என்று அவர் வாழ்த்துகிறார்கள். அவருக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. மேடைக்கு வந்து அவர் அமர்கிற போது நம்முடைய ஐயா அவர்கள் எனக்கு சால்வை போட்டதை போலவே எல்லோரும் அவர்களுக்கு சால்வையும் மாலையும் மரியாதையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பூக்களை தூரி வீசுகிறார்கள். அவர் மேடைக்கு வந்து அந்த மிகப்பெரிய கால்பந்தாட்ட வீரர், அவர் பேர் சிம்சன், அவர் மேடைக்கு வருகிறார். அவருக்கு வந்து சால்வை எல்லோரும் அவர் வந்து வாழ்த்துகிறார்கள். அவர் மேடையில் உட்கார வைத்து விட்டார்கள். பிறகு எல்லாரும் அவர் வாழ்த்தி பேசுகிறார்கள் ஒவ்வொருவராக. எவ்வளவு பெரிய சாதனையாளர் தெரியுமா, அவர் எத்தனை கோல் அடித்திருக்கிறார் தெரியுமா, எத்தனை நாடுகள் வீழ்த்திருக்கிறார் தெரியுமா என்பதை பற்றி எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. உடனே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயது பையன், சிறுவன் என்ன பண்ண மேடையில் மெல்லமாக ஏறி அப்படியே முட்டி போட்டு நடந்து வந்து ஐயா பக்கத்தில் மாதிரி பக்கத்தில் காலில் உட்காந்துட்டான். அவர் காலுக்கு கீழே, சேர் கீழே அவர் காலை மெல்லமாக வருடுகிறான். உடனே அவர் சொல்லுகிறார், என்னப்பா